அப்போ உடம்பை சார்ந்து இந்த மந்திரங்களும் ஜபமும் விழிப்பு நிலையில் இருக்கிறது. ஓம் நம சிவாய். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற பஞ்சேந்திரியங்கள் எவ்வளவு நம்முடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்றதோ அதுபோல பஞ்சபூதங்களுடைய சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடியதும் இந்த ஜபமாலையினுடைய கணக்கிலே முக்கியத்துவமாக இருக்கிறது. எனவே 5 முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தி ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சரமும் பஞ்சேந்திரியம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 வகை உறுப்புகளும் பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலநீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றவை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே இந்த 5 முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தி தியான மாலை வைத்துக் கொள்வார்கள். பொதுவாகவே 5 முகம் என்பது நம்முடைய தேகம், இந்த புவி, சைவ சமயத்தினுடைய ஆகம நெறி ஆகியவற்றெல்லாம் கலந்ததாக இருக்கக்கூடிய ஒரு மாலை. இந்த மாலையை நம்ம ஒவ்வொன்று ஜபிக்கிறதுக்கு எடுக்கும் போது முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டியது, கழுத்தில் போட்ட மாலையை எடுத்து ஜபிக்க கூடாதுங்கிறது தான். ஜபத்துக்கு தனியா மாலை வச்சுக்கணும், கழுத்துக்கு தனியா மாலை வச்சுக்கணும். ஜபித்த மாலை ஜபிப்பதற்கு மட்டுமே. கழுத்தில் அணிந்த மாலை என்பது அதனுடைய தனித்தன்மை. அந்த ரெண்டுக்கும் வேறுபாடு. ருத்ராட்சத்தை வைத்து ஜபிக்கின்ற பொழுது உள்முகமாக அந்த ருத்ராட்சத்தை உள்நோக்கி திருப்புதல். அதாவது இப்போ கையில மாலை வச்சிருக்கோம், அது நடுவர்களுக்கு நேரம் அந்த மாலை கொடுத்துட்டு உள்நோக்கி அந்த மணியை திருப்பிக் கொள்ளுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது நம்முடைய ஆத்ம சக்தியை பெருக்கும், நம்முடைய தெய்வீக நிலையை உயர்த்தும். ஆனா வெளித்தள்ளுதல், அப்படி வெளித்தள்ளுற மாதிரி செய்யக்கூடாது. செய்யும்போது உன்னுடைய ஆத்ம நிலைகளும் உன் ஆத்மீக சக்தியுமானது மீண்டும் மாறுபடுவதற்கும் அது மாற்றம் பெறுவதற்குமான வாய்ப்பு இருக்கிறது என்று காட்டுகிறது. எனவே எது சரியாக இருக்கும், எது சரியாக இருக்காது என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த ருத்ராட்ச ஜபமாலை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே காரண காரியங்களுக்காக மட்டுமில்லாமல் நம்முடைய நிலைகளை நாம் கொஞ்சம் உணர்வு, நம்முடைய உடம்புடைய தன்மை எவ்வாறு இருக்கிறதோ அதுக்கு ஏற்றவாறு அது தனிப்பட்ட நிலை, நம்முடைய விதிமுறைகள் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஸ்தூல உடம்பினுடைய தனித்தன்மையை வெளி சொல்றத வைகரி அப்படிம்பாங்க. வைகரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தூல உடம்பு வச்சுட்டு தான் நம்ம மனசுக்குள்ள மந்திரம் ஜபிக்கிறது, தியானம் பண்றது, பிரார்த்தனை பண்றது, ஜபமாலை உருட்டுறது, இது எல்லாமே செய்வோம். இந்த ஸ்தூலத்துக்குள்ள இருக்கிற அந்த தனியா இருக்குது சூட்சும உடம்பு, அது ஆத்ம நிலையை கொஞ்சம் உயர்த்துகின்ற தன்மையை கொண்டதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த உடம்பு எப்படி வைகரின்னு சொன்னமோ அது மாதிரி ஆத்மாவுடைய நிலை மத்தியமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மத்தியமாங்கிற நிலையை நம்ம உணர்ந்து பார்த்து இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தனித்தன்மை கொண்டு வர்றதுக்கு தான் மத்தியமா. அப்போ அதனால ஒரு மனிதனுடைய நிலையில ஃபர்ஸ்ட் வைகரி, அப்புறம்தான் மத்தியமா அப்படிங்கிறது. இந்த 2 நிலையுமே ஒருத்தருக்கு அந்த தியான நிலை கொஞ்சம் கொஞ்சமா சூட்சும சக்தியை மேல தூக்கிட்டு வரும். அந்த சூட்சும சக்தி இன்னும் கொஞ்சம் உயர்ந்து வரும்போது அதிசூட்சுமம் அப்படின்னு அதுக்கு பேரு. அப்ப சூட்சும நிலையை கொஞ்சம் நல்லபடியா மேல கொண்டு வந்தாச்சு அப்படின்னு அது பச்சேந்திம்பாங்க. அந்த தன்மை வைகரின்னு எப்படி சொன்னமோ இந்த வைகரி ஸ்தானம், அப்புறம் உள்ள சூட்சும உடம்பு, சூட்சும ஸ்தானம், அதை பற்றி சொல்லும் போது நம்ம எப்படி மத்தியமா அப்படின்னு சொன்னோமோ அதுவே மகா சூட்சுமமான தன்மையில கொண்டு போகும்போது அது பச்சேந்தின்னு சொல்லணும். இதெல்லாம் தேகத்துல உருவாகின்ற மாற்றங்கள். அந்த ஒவ்வொரு மாலையா நம்ம தியானம் பண்ண உருவாகின்ற மாற்றங்கள். அப்ப எந்த மாதிரி நம்ம ஜெபிச்சுட்டு வந்தா இந்த மாற்றம் உடம்புல உண்டாகுது, மாற்றத்தை உடலுக்கு ஏற்றவாறு பிரித்து சொல்லணும். அப்புறம்
சூட்சுமாதி சூட்சுமம்னு ஒண்ணு இருக்குது. உடம்புக்குள்ள இருக்கிற சூட்சுமத்தை வெளியே சொல்றது பராசூட்சுமம். அதையும் தாண்டி சூட்சுமாதி சூட்சுமம் அப்படி சொல்லி அப்படி வரும்போது அது பராசக்தின்னு பேர். பராசக்தி, பராபரம் என்ற தன்மையை கொண்டது. அதனால ஒரு தேகத்தை, நம்ம தேகம், தேகத்தின் சூட்சுமம், சூட்சுமத்தினுடைய நிலை, இவற்றெல்லாம் உணர்த்தி கொண்டு வரக்கூடியதுதான் இதெல்லாம். இப்ப நம்ம சாமி கும்பிடும் போது ஒரு தெய்வத்தோட ரூபத்தை வச்சுக்கிறது, அல்லது ஒரு சாமியுடைய பேரை வச்சுக்கிறது, அல்லது தேவனுடைய நாமாவளியை சொல்றது, அதெல்லாம் நம்ம வாய் விட்டு சொல்றதோ மனசுக்குள்ள சொல்றதோ வச்சுக்கிட்டா அது வைகரி, உடம்போட தொடர்புடைய ஒரு விஷயம். அது இப்ப நம்ம எத்தனை முறை சொன்னோம்? 54 சொல்லிட்டோமா, 27 சொல்லிட்டோமா? அப்படி நமக்கு சொல்லிக்குவோம். அப்படிங்கும்போது உடம்பு பேசுது, எது கூட நம்ம ஜெபிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லுது. அப்போ உடம்பை சார்ந்து இந்த மந்திரங்களும் ஜபமும் விழிப்பு நிலையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த விழிப்பு நிலை தன்மை என்பது வைகரி அப்படி வச்சுக்கணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தெய்வத்தோட ஒன்றி, தெய்வ நாமத்தோட மனசு ஒன்றி, வேற எதுவுமே மனசுக்குள்ள போகாம ஏகமா அப்படி ஜெபிக்கலான்னு நுழைஞ்சீங்கன்னா புற உலகத்திலிருந்து அகோலத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி அகோலத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டா மத்தியமா, அதான் மத்தியமா. இப்ப மத்தியமாங்கிற சாதத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு இந்த அதீதமான ஒரு சக்தி பெற வேண்டும் என்று ஆசைப்படவும் இல்லை, எதையும் நினைக்கவும் இல்லை. ஆனால் செய்கிறோம். இதை செய்யும் பொழுது எதிர்பார்ப்பே இல்லாத நிலையிலே இவற்றில் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு மட்டுமே செய்கின்ற காரணத்தினால் அந்த மத்தியமா நிலையை இந்த உடம்பு அடைகிறது. ஒரு தெய்வீக தன்மையானது உடம்போடு சேருகிறது. அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலை. உடம்பும் உடம்பை சார்ந்த உணர்வும் இருக்கின்ற போது வைகரின்னு சொன்னோம். கொஞ்சம் பக்தி, சிரத்தை, ஏகாந்தம், தெய்வத்தின் திருநாமம் அப்படி போகும்போது மத்தியமான்னு சொன்னோம். இது ரெண்டுமே இருக்கும்போது இன்னொரு கவனிக்க பண்ணிட்டா, அப்படியே கண்ணப்படி சுவாசத்தில் தியானம், அந்த சுவாசம் எத்தனை முறை போகுது வருதுன்னு பார்க்கறது, இதெல்லாம் இருக்கும். ஆனாலுமே எதையுமே சாராமல் மனமானது நாம ஜபத்திலே ஒன்றி, சுவாச காற்றில் ஒன்றி அப்படி உள்ள போயிடும். அப்படி உள்ள போற நிலை வரும்போதுதான் அது பச்சையந்தின்னு சொல்றோம்.